ட்ரேடிங் வரும்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை விட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஒரு ஸ்டாக் என்ன பிஸ்னஸ் பண்ணுது, அதோட பிஇ என்ன, அதோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு அவசியமே இல்லை ஃபார் அ ட்ரேடர். ஏன்னா அவன் ஒரு திங்கக்கிழமை வாங்கி புதன்கிழமை விற்கும் போது கம்பெனியோட பிஸ்னஸ் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதோட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் அது பேரிஷாக இருக்கா, புல்லிஷாக இருக்கா, அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம ஒரு பையிங்கோ இல்லை செல்லிங் டெசிஷனோ எடுக்க முடியும். அதே டெக்னிக்கல் அனாலிசிஸை ஏஞ்சல் ஒன்ல ரொம்பவே ஈஸியராக ஆகிற மாதிரி ட்ரேடிங் சிக்னல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஃபீச்சர் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்காக ட்ரேடருக்கு இது எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். எதுக்கு இந்த ஃபீச்சரை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம்னா, ஜென்ரலாகவே நம்ம ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம்னா சார்ட்ஸை ஓப்பன் பண்ணி நிறைய ஸ்கேன் பண்ணணும். ஓகே, ஒரு 4-5 ஸ்டாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி கேப் அப் ஆயிருக்கு, எதெல்லாம் கேப் டவுன் ஆயிருக்கு, இல்லைனா எது அப் ட்ரெண்டில் இருக்குது, எது டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா அதோட சார்ட் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். மேபி லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஒரு புல்லிஷ் பேட்டர்னில் இருக்கலாம், ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பேரிஷ் பேட்டர்ன் இருக்கலாம். அந்த சார்ட் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா ரைசிங் வெஜஸ், ஃபாலிங் வெஜஸ், சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாம் மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுதுன்னா இது எல்லாத்தையும் நான் மேனுவலாக ஸ்கேன் பண்ணி முடிச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hour போயிடும். அதுக்குள்ளே மூமெண்டமே வந்துடும், முடிஞ்சே போயிடும். ஸோ ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிடுவோம் மேனுவலாக ஸ்கேன் பண்ணோன்னா. ஸோ இந்த ஏஞ்சல் ஒன்ல ட்ரேடிங் சிக்னல்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி சார்ட்லேயே காமிச்சிடும். அதை என்ன, அது எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணலாம், இது எப்படி யூஸ் பண்ணலான்றது இப்போ நான் ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஏஞ்சல் ஒன்ல லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். ஸோ அதில் நீங்கள் மார்க்கெட்ஸ் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக இண்டெக்ஸோட ஓவர்வியூ, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இந்தியா விக்ஸ், சென்செக்ஸ், மிட் கேப் இதெல்லாம் என்ன கரண்ட் கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்றது வந்துடும். அதுக்கப்புறம் மோஸ்ட் பாட் ஸ்டாக், மேக்ஸிமம் டெலிவரி ஆகிற ஸ்டாக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ். ஸோ இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், ஸ்பெசிஃபிக்லி பேஸ்ட் ஆன் செக்டர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். தென் டாப் பர்ஃபார்மர் பேஸ்ட் ஆன் வீக்லி, மந்த்லி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அது கீழே டெக்னிக்கல் ஸ்க்ரீனர் இருக்கும். அதுக்கு கீழே தான் இந்த ட்ரேடிங் சிக்னல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் இந்த சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த ஸ்டாக்ஸில் என்னென்ன சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம்.